ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம வீடியோவில் அக்யூசிஷனல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இந்த டாபிக் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். அக்யூசிஷன் அப்படின்னா மீனிங் என்னென்னா கைப்பற்றுறது, டு கிராப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த அக்யூசிஷனல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸோடைய ஃபோக்கஸ் எதில் இருக்கும் அப்படின்னா டு அக்யூசிஷன் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ். ஓகேவா? நமக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் அதை வந்து நம்ம கிராப் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் தான் அக்யூசிஷனல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இதை யார் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா அன்னே குரோரின் மோசே அப்படிங்கிறவர். ஓகே, நம்ம ஏகப்பட்ட தியரிஸில் வந்து சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா ஒரு என்விரான்மெண்ட்டில் நமக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னா ஆக்குபேஷனல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ என்விரான்மெண்ட்டும் இருக்குது, பர்ஃபார்மன்ஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஸ்கில்லை நம்ம கிராப் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த அக்விசிஷனல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஓகேவா? நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டும் இருக்குது. அப்போது அந்த ஆக்டிவிட்டி அவர் வந்து தக்க வச்சுக்கணும் இல்லையா? ஸோ அதான் வந்து ஸ்கில். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லேர்னிங் ப்ராசஸ். இதோட ப்ரைமரி கோல் என்ன? லேர்னிங் த ஸ்கில்ஸ். இப்போ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டிக்கு தேவையான ஸ்கில்ஸ் அல்லது சப்ஸ்கில்ஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் நம்ம ப்ரைமரி கோல் ஆஃப் இந்த ரெஃபரன்ஸ். ஓகேவா? ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். நீங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு ஸ்கில்ஸை நம்ம கற்றுக்குறோம்ப்பா, அவ்வளோதான்ப்பா. ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஸ்கில்ஸை நம்ம எந்த அளவுக்கு கற்றுக்குறோம் அதுதான் இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இதுக்கு வந்து பார்த்தோன்னா பாஸ்ட்டில் ஏகப்பட்ட தியரிஸ் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் தியரி, ஒப்பரண்ட் கண்டிஷனிங், அதே போல் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த இதெல்லாம் கூட சொன்னாங்க. நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அவங்க வந்து ஸ்கில்லை கற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. சோசியல் லேர்னிங் தியரி. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா இதோடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் நிறைய பீப்புள்ஸ் வந்து ஒவ்வொரு சில தியரிஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது நிறைய தியரிஸை சேர்த்து நம்ம வந்து ப்ராக்டிஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறது தான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய தியரிஸ் வந்து இதில் நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ தியரிஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம அசப்ஷன் கொண்டு வரோம். ஓகேவா? இந்த மாதிரி நடந்தால் இப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில எவிடன்ஸ் இல்லாத ஒரு சில விஷயங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இன்ட்ராசைக் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு பிரெயினுக்குள்ளே நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஓகேவா? ஸோ பிரெயினுக்கு உள்ளே நடக்கக்கூடிய ப்ராசஸ் இஸ் நமக்கு என்விரான்மெண்ட் க்ரியேட் அதாவது இப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க. 3 காம்போனன்ட் இருக்குது: என்விரான்மெண்ட், பிஹேவியர், இன்ட்ராசைக் ப்ராசஸ். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா பிரெயினுக்குள்ளே நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ என்விரான்மெண்ட்னால நமக்கு பிஹேவியர் உருவாகுது, ஆக்குபேஷனல் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாமா? ஸோ இந்த பிஹேவியர், அதாவது என்விரான்மெண்ட்னால வந்த பிஹேவியரை வச்சு இந்த இன்ட்ராசைக்கிக் ப்ராசஸ் நடக்கிறது இல்லை. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா அதாவது இர்ரிலவெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் தனியாக நடக்குது, பிஹேவியர் ப்ராசஸ் தனியாக நடக்குது. இது ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நமக்கு இன்ட்ராசைக்கிக் ப்ராசஸ்க்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரேக்கேஜ் நடக்குதா? ஸோ இவங்க 2 பேரும் சொந்தக்காரங்க, இவங்க 2 பேரும் சொந்தக்காரங்க கிடையாது. இன்ட்ராசைக்கிக் ப்ராசஸ் இஸ் இர்ரிலவெண்ட் டு த பிஹேவியர். அப்போ நமக்கு லேர்னிங் ப்ராசஸ் நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத வச்சு நடக்கிறது கிடையாது. அடுத்ததாக பார்த்தோன்னா காம்பிடன்ஸ். ஒரு போட்டி இருக்குது அப்படின்னாலோ அல்லது அந்த பர்சனுக்கு அதிகப்படியான பிலீஃப் இருக்குது, நான் வந்து ஒரு வேலையை செய்வேன் அப்படிங்கிறதுல அதிகப்படியான பிலீஃப் இருக்குது அப்படின்னா ஸோ அவர் ஆட்டோமேட்டிக்காக லேர்னிங் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஒன்று அவருக்கு போட்டி இருக்கணும் அல்லது அவருக்குள்ள அதிகப்படியான பிலீஃப் இருக்கணும் அவர் மேலே. இது ரெண்டும் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக லேர்னிங் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் இதுவும் இந்த சைடு தான். லேர்னிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக காம்படன்ஸ் ஆகிடுவார், அவருக்கு அவர் மேலே நம்பிக்கை வந்துடும். மறுபடியும் இன்னும் நிறையா கற்றுக்குவார். அதுக்கப்புறம் நல்லா இன்னும் நிறைய கற்றுக்கினாலும் இன்னும் போட்டி ஆவார். ஓகேவா? இருக்க அதிகப்படியான காம்பிடன்ஸ் அதிகமாகிட்டே தான் போகும். ஓகே, அடுத்ததாக ஒரு ஸ்கில் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்த அசம்ஷன் பார்த்தோம்னா ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட். ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு ஒரு பர்சன் பார்த்திங்கன்னா அடிக்கடி அதே விஷயத்தை திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காரோ அது அவருக்கு ஒரு ஸ்கில்லாக மாறும். ஓகேவா? ஸோ இதில் இருந்து தான் ஒரு ஸ்கில் அப்படிங்கிறது டெவலப் ஆகுது. அதே போல் எந்த ஒரு ஸ்கில்லும் இல்லை அப்படின்னா கூட தெரபிஸ்ட் ஹேவ் டு அக்செப்ட். ஓகேவா? இப்போ ஸ்கில் இருந்தால் தான் நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன், எந்த ஒரு ஸ்கில்லும் இல்லாமல் எப்படி ஆக்டிவிட்டீஸ்லாம் கொண்டு வரது அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. தெரபிஸ்ட் ஹேவ் டு அக்செப்ட் வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா அசம்ஷன்ஸ். ஓகே, அடுத்தது தியரிட்டிக்கல் பேஸ்க்கு வருவோம். ஓகேவா? ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னாலே ஏகப்பட்ட தியரிஸ் இருக்கும். ஸோ அந்த தியரிஸ்லாம் வச்சு நம்ம ஒரு ஸ்டடி பண்ணுறோம். இதில் நான் முன்னாடி சொன்னதான் பிஹேவியரை டிட்டர்மைன் பண்ணுறவங்க என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டோமா? இவங்க 2 பேருக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அப்போ என்விரான்மெண்ட்டு பிஹேவியரை 2 வகையில் அட்டாக் பண்ணலாம். ஒன்று பாசிட்டிவாக அட்டாக் பண்ணலாம், இன்னொன்று நெகட்டிவாக அட்டாக் பண்ணலாம். பாசிட்டிவாக அட்டாக் பண்ணோம் அப்படின்னா பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா வேறு ஒன்றும் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ பிஹேவியரை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா வீக் ஆக்கலாம்.
நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டு. இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷனை நம்ம பாசிட்டிவாக கொண்டு போகும்போது, ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு பார்த்தோன்னா லேர்னிங் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ லேர்னிங் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ அவங்கள புதுசாக லேர்ன் பண்ண வைக்கணும் அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி லேர்ன் பண்ண ஸ்கில்ஸை ரீகெயின் பண்ண வைக்கணும். ஓகேவா? ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்ததாக ஃபங்க்ஷனல் பிஹேவியர். அவங்க வந்து இந்த மாதிரியான ஒர்க் இப்போ வந்து ஃபங்க்ஷனல் பிஹேவியர் அப்படின்னா, எழுதுறதை வந்து நான் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறப்ப இது பார்த்தோன்னா ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மூவ்மெண்ட் நடக்குது. ஸோ இது ஃபங்க்ஷனல் பிஹேவியர் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கான்டெக்ஸ்ட் ஆஃப் த என்விரான்மெண்ட். ஸோ கான்டெக்ஸ்ட் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பில்ட் பண்ணுறோம் இல்லையா, இப்போது நமக்குன்னு ஒன்று தேவை அப்படின்னா அதை பில்ட் பண்ணுறோம்ல, ஸோ அதான் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் தான் நமக்கு என்விரான்மெண்ட் வரும். ஓகே, ஸோ இந்த மூணையும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டா தான் லேர்னிங் ப்ராசஸ் நடக்கும். ஓகே, நான் முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தேன். ஓகேவா? என்விரான்மெண்ட்டுக்கும் பிஹேவியருக்கும் சம்மந்தம் இருக்குது, ஆனால் இன்ட்ராசைக்கிக் ப்ராசஸில் இது இரிலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா, நமக்கு எமோஷன்ஸ், நம்மளோட டிசையர் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்காது. அது வந்து நமக்குள்ளே இருந்து வரக்கூடியது. ஓகேவா? ஸோ இதுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆனால் நம்மளோட லேர்னிங்கை வந்து பார்த்தோன்னா இதை வச்சு நம்மளால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும். கேன் இன்ஃப்ளூயன்ஸ் த லேர்னிங் ப்ராசஸ் ஃப்ரம் த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த பிஹேவியர் அண்ட் என்விரான்மெண்ட். இப்போ நீங்கள் அந்த வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அக்யூசிஷன் அப்படின்னு இருக்கா, இது எந்த வேர்டில் இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா அக்யூர் அப்படின்றது. ஓகேவா? நம்ம படிச்சிருப்போம் அக்யூர்ட் இம்யூனிட்டி அப்படின்ட்டு. அக்யூர்ட் அப்படின்னா என்ன, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும். ஓகேவா? ஸோ அதான் அக்யூசிஷன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னா, நமக்கு சூழ்நிலையை வச்சு நம்ம எந்த மாதிரி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறோம். ஓகேவா? அதே போல் அந்த ஸ்கில்ஸை எப்படி நம்ம அக்யூர் பண்ணிக்கிறோம், நமக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்கில்ஸை எப்படி நம்ம கற்றுக்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த அக்யூசிஷன். ஓகே, இப்போ நம்ம தியரிட்டிக்கல் பேஸில் இந்த 3 விஷயம் சொல்லியிருந்தோமா, லேர்ன்டு ஸ்கில்ஸு, ஃபங்க்ஷனல் பிஹேவியர், அதே போல் கான்டெக்ஸ்ட் ஆஃப் த என்விரான்மெண்ட். இது 3ஐயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். இது 3ஐயும் எம்ஃபாசிஸ் அப்படின்னா இது 3லையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஓகே, இது 3ஐயும் ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லேர்ன்டு ஸ்கில்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பனிஷ்மெண்ட்டு. ஏதாவது நம்ம தவறான பிஹேவியர் எதாவது பண்ணுறாங்க அப்படின்னா உடனடியாக வி ஹாவ் டு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அது ஃபிசிக்கல் ஆக்ஷன்ஸாக இருக்கலாம் அல்லது வெர்பல் ஆக்ஷன்ஸாக இருக்கலாம். பனிஷ்மெண்ட் கொடுத்து அந்த பிஹேவியரை நம்ம ஸோ ஒரு ஸ்கில்லு வேல்யூ இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம உடனடியாக பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஷேப்பிங். ஏதாவது நல்ல ஒரு ஸ்கில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள என்கரேஜ் பண்ணலாம். என்கரேஜ் பண்ணுறது மூலமாக அவங்க அந்த ஸ்கில்லை வந்து இன்னும் நல்லா டெவலப் பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு ஷெட்யூல் போடணும். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்ன சொன்னேன், ஸ்ட்ரென்த்தனிங்னு சொன்னோன்னா, ஸோ ஸ்ட்ரென்த்தனிங் பார்த்தோன்னா டைம். இப்போது ஒரே நாளில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெரிய ஆளாகிட முடியாது. ஸோ ஓகேயா, ஸோ ஸ்ட்ரென்த்தன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இன்டர்வல்ஸ் தேவை. அதே போல் மெத்தட்ஸு எந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரென்த்தன் பண்ணலாம். இப்போ அவங்களுக்கு லைட்டாக இந்த பேனாவை பிடிக்க முடியுது அப்படின்னா அவங்களுக்கு எப்படி அதை ஸ்ட்ரென்த்தன் பண்ணி அவங்களுக்கு எழுத வைக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நம்ம யோசிக்கணும். அடுத்ததாக ஜென்ரலைசேஷன். இப்போது ஒரு ஸ்கில்லை ஒருத்தவர் ஒரு என்விரான்மெண்ட்டில் கற்றுக்கிட்டாரு அப்படின்னா அதே ஸ்கில்லை வேறு ஒரு என்விரான்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன், அதாவது ஜென்ரல் அப்படின்னா என்னது, பொதுவாக்குறது. அவருக்கு அந்த ஸ்கில் இப்போ வந்து நான் இந்த ரூமில் என்னால் டீச் பண்ண முடியுது அப்படின்னா நாளைக்கு ஒரு கிளாஸ் ரூமில் என்னால் டீச் பண்ண முடியணும். ஓகேவா? ஸோ என்விரான்மெண்ட் மாறும்போதும் அந்த ஆக்ஷன் அதே மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அதான் ஜென்ரலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனில். ஓகேவா? ஸோ இப்போ என்னோடய மைண்ட் வந்து மோட்டிவேட்டடாக இருக்குது, இப்போ என்னால் இதை பற்றி பேச முடியுது அப்படின்னா நம்ம டிமோட்டிவேட்டடாக இருக்கும்போது என்னால் இதை பற்றி பேச முடியுமா அப்படிங்கிறதான் ஜென்ரலைசேஷன். அந்த ஸ்கில்லை எப்போனாலும் அவரால் பண்ண முடியணும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அடுத்ததாக பார்த்தோன்னா ஃபங்க்ஷனல் பிஹேவியர். இப்போ இங்கே 3 விஷயம் சொன்னோம் இல்லையா, ஸோ அதில் 2வது விஷயத்துக்கு வந்துட்டோம். ஓகே, அடுத்ததாக ஃபங்க்ஷனல் பிஹேவியர். ஃபங்க்ஷனல் பிஹேவியர் அப்படின்னா என்னென்னா, ஒரு சில பிஹேவியர்ஸ் அந்த சைல்டு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தேவைப்படும். ஓகேவா? ஸோ அந்த ஆக்டிவிட்டி வந்து மறுபடியும் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஆக்டிவிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஃபங்க்ஷனல் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பிஹேவியர் நீட்ஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா அதான் ஃபங்க்ஷனல் பிஹேவியர். ஓகேவா? ஓகே, இப்போது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்னென்னு பேசிடலாம். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோன்னா 3 இருக்குது, பாசிட்டிவ், நெகட்டிவ், விகாரியஸ். ஓகே, பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணுறோம், ஒரு ஆக்டிவிட்டி அவர் வந்து ரொம்பவே நல்லா பண்ணுறாரு, அவரை வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணி நல்லா பண்ண வைக்கிறோம் அப்படின்னா அது பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா அவர் வந்து ஒரு தேவையில்லாத ஆக்டிவிட்டியை பண்ணுறாரு, நாட் வேல்யூபிளான ஆக்டிவிட்டியை பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மோட்டிவேஷனே கொடுக்காம அந்த ஆக்டிவிட்டியை அவரை ஸ்டாப் பண்ண வைப்போம். அது நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். விகாரியஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா அவர் அப்சர்வேஷன் பண்ணும்போது, அவர் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ணி கற்றுக்கல, அவர் பார்க்கும்போது அதை கற்றுக்கிட்டாரு அப்படின்னா அது விகாரியஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இப்போ குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் சாப்பிட்றதுல எப்படி கற்றுக்குறாங்க, டிவியில் ஆடு பார்த்து கற்றுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து சாப்பிட்டு பார்த்து கற்றுக்கல, யாரும் அவங்களை என்கரேஜ் பண்ணலை. ஸோ விகாரியஸ்
ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 வகையில் நம்ம ஃபங்க்ஷனல் பிஹேவியர் அச்சீவ் பண்ணலாம். ஓகே, அடுத்து நம்ம சொன்ன மாதிரி கான்டெக்ட்ஸ் ஆஃப் த என்விரான்மெண்ட். ஓகே, இப்போது ஒரு பிஹேவியர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த பிஹேவியர் நல்லா இருக்கணும், அது வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னா, அது எமர்ஜ் ஆகணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக கான்டெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை சிம்பிளாக அப்படி சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க அந்த பிஹேவியரை பார்த்தோன்னா வெளியே இருந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நம்ம கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்ததாக பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் டிஸ்ஃபங்க்ஷன் கண்டினியூம். அதாவது ஒரு டாஸ்க் இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம். ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா. ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாஸ்க் எல்லாமே இண்டிபெண்ட்டாக பண்ணுவாங்க. ஓகேவா, அவங்க லேர்னிங் ப்ராசஸ் எல்லாமே இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, அதே போல் அவங்க நல்லா பண்ணுறாங்களா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, வெல்லாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அந்த ஸ்கில்லை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னாலே நமக்கு இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இது எப்போ ஒர்க் ஆகலை அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க டாஸ்க் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா டிபெண்ட்டாக இருக்காங்க. யாராவது ஒருத்தர் சொல்லி பக்கத்துலேயே இருந்து பண்ணால் மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு லேர்னிங் ப்ராசஸே நடக்கலை, இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அவங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, டிபெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அது டிஸ்ஃபங்க்ஷன் கண்டினியூம். ஓகே, இதுக்கப்புறம் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் இம்பார்ட்டண்ட்டானது என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னா அசஸ்மெண்ட் எப்படி பண்ணுவோம், இன்டர்வென்ஷன் என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்குறதான். ஸோ ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட் பார்க்கலாம். ஸோ அசஸ்மெண்ட் டிவைஸை ரெண்டாக பிடிச்சிக்கலாம், ஸ்டாண்டர்டைஸ்டு நான் ஸ்டாண்டர்டைஸ்டு. ஸ்டாண்டர்டைஸில் பார்த்தோம்னா நமக்கு டிவைசஸ் ஸ்கேல்ஸ் எல்லாமே வரும். நான் ஸ்டாண்டர்டைஸில் பார்த்தோம்னா அப்சர்வேஷன் மட்டும்தான். அசஸ்மெண்ட் பண்ணுறது நம்ம அப்சர்வேஷன் பண்ணி பண்ணலாம், ஸ்டாண்டர்டைஸ்டு ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்கூல் ஃபங்க்ஷன் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கூலில் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அசஸ் பண்ணுறது. அதே போல் கிராஸ் மோட்டார் ஃபங்க்ஷன் மெஷர். அதே போல் ஹவாய் இயர்லி லேர்னிங் ப்ரொஃபைல், அவங்க இயர்லி ஸ்டேஜில் எப்படி லேர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ப்ரொஃபைல். ஓகேவா, அடுத்ததாக பீடியாட்ரிக் எவல்யூஷன் ஆஃப் டிசபிலிட்டி. இது பாருங்கள், ஸ்கூல் ஃபங்க்ஷன் அசஸ்மெண்ட், கிராஸ் மோட்டார் ஃபங்க்ஷன் மெஷர், ஹவாய் இயர்லி லேர்னிங் ப்ரொஃபைல், அடுத்த பீடியாட்ரிக் எவல்யூஷன் ஆஃப் டிசபிலிட்டி. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா ஸ்டாண்டர்டைஸ்டு ஸ்கில்ஸ். இது இல்லாமல் சென்சரி ப்ரொஃபைல், அதே போல் ஸ்கேல்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் பிஹேவியர். இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டாண்டர்டைஸாகவும் அசஸ் பண்ணலாம். ஓகேவா, அவங்களுடைய பிஹேவியரை. அதே போல் நான் ஸ்டாண்டர்டைஸாக அப்சர்வேஷன் பண்ணி மெஷர் பண்ணலாம். ஓகே, அசஸ்மெண்ட் பார்த்தாச்சு. இன்டர்வென்ஷனுக்கு முன்னாடி பிரின்சிபல்ஸ் சிம்பிளாக பார்த்துடலாம். ஓகேவா, இந்த ப்ராசஸில் என்ன நடக்க போகுது அப்படின்னா தெரபிஸ்ட் பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த சைல்டு வேகமாக அதை இந்த ஸ்கில்லை கற்றுக்கும். அதே போல் தெரபிஸ்ட் நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஸ்கில் அவ்வளோ ஈஸியாக அந்த சைல்டு கற்றுக்காது. ஓகே, இதுக்கப்புறம் வரது எல்லாமே பார்த்தோன்னா இதோட பார்ட்ஸ். அந்த ஸ்கில்லை மொத்தமாக கற்றுக்காமல் அந்த ஸ்கில்லை காம்போனண்ட்டாக உடச்சி ஈச் காம்போனண்ட்டுக்கும் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்தோம், ஸ்ட்ரென்தனிங் பண்ணோம். ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த காம்போனண்ட்டாக ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு மொத்தமாக அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணலாம். அதே போல் ஷெடியூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, டைம் இன்டர்வல் விட்டு நம்ம கொஞ்சமாக இது பண்ணிக்கலாம். அதே போல் ஜென்ரலைஸ்டாக ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட என்விரான்மெண்ட்டில் அவங்களுக்கு ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு அடுத்து ஜென்ரலைசேஷன் பண்ணி இதெல்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக வரக்கூடியது. இதை வந்து மறந்துடக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம இன்டர்வென்ஷனுக்கு போகலாம். எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக் இன்டர்வென்ஷன், அதாவது ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்கை நம்ம லேர்ன் பண்ண வைக்கணும். ஸ்பெசிஃபிக் இன்டர்வென்ஷன் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ டீச்சிங் மீல் ப்ரிப்பரேஷன். ஓகேவா, மீல் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது, இது பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு அதை நம்ம சொல்லித்தரோம். அதே போல் ஹேண்ட் ரைட்டிங் அதுக்கு தனியாக. ஓகேவா, ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக்காக டீச் பண்ணுறோம் அப்படின்னா அது எல்லாமே பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக் இன்டர்வென்ஷன் அப்ரோச்சில் வந்துடும். அடுத்ததாக சோஷியல் ஸ்கில்ஸ். நம்ம வந்து சோஷியல் ஸ்கில்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா அது சோஷியல் ஸ்கில் ட்ரைனிங். அடுத்ததாக கம்யூனிட்டி இன்டெகிரேஷன் ட்ரைனிங். ஸோ சோஷியல் ஸ்கில் அப்படிங்கிறது நம்ம கம்யூனிகேஷன், மற்றவங்க கூட எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. கம்யூனிட்டி இன்டெகிரேஷன் அப்படிங்கிறது நம்ம கம்யூனிட்டியில் எப்படி நம்ம வாழ்கிறது, அதாவது மணி மேனேஜ்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்டு, இந்த மாதிரி. ஸோ நம்ம இன்டர்வென்ஷனில் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓகே கேஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் அக்விசிஷனல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசிட்டோம். அக்விசிஷன் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, கிராப்பிங் த ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ். ஓகேவா, ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.